சீனிக் ஃப்ளைட்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேனில் ஒரு 1000 feet ஃப்ளை பண்ணி ஊரை சுற்றி பார்க்குறது. இன்னைக்கு போர்ச்சுகல்லேருந்து வானத்தில் சந்திப்போம் ஸ்டைலில் நிறைய வானத்துலேருந்து பார்ப்போம், கொஞ்சம் பூமியிலேருந்து பார்ப்போம், இன்றைக்கி கொஞ்சம் கடல்லேருந்து பார்க்க போகிறோம். சரி, இது லைட் ஹவுஸ், போட்ஸுக்கு டிரெக்ஷன் காமிக்கும், பிளேன்ஸுக்கு டிரெக்ஷன் காமிக்கிற இந்த மேட்டர் என்ன அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிலேருந்து ஆரம்பிப்போமா. போர்ச்சுகல் ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி, நல்ல மனுஷங்க. இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் லிஸ்பன், அப்புறம் பயங்கர பழைய ஒரு ஊர் போர்ட்டோன்னு பேர். இந்த 2 ஊரையும் ஒரு 4-5 நாள் சுற்றினோம், செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ சவுத்தில் இருக்கிற ஒரு பீச் டவுன் அல்பியூஃபியரா அப்படின்னு பேர், அதுக்கு போயிட்டுருக்கோம். போர்ச்சுகல்ல அல்கார்வே அப்படின்னு ஒரு ரீஜன், சவுத் வெஸ்ட் கார்னர். போர்ச்சுகலே யூரோப்பில் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு கண்ட்ரி, அதில் சவுத் வெஸ்ட் கார்னரில் அல்கார்வே அப்படின்னு ஒரு ரீஜன். சரியா, எங்கே போனாலும் வெளியூரில் நானும் ட்ரை டு டேக் அ சீனிக் ஃப்ளைட் அப்படிம்பாங்க. என்னன்னா அந்த குட்டி பிளேனில் ஒரு ரவுண்டு அந்த ஏரியாவை அடிச்சுட்டு மேலேருந்து பார்த்தா அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு சீனிக் ஃப்ளைட் போகிறோம். அப்படியே அவங்களுக்கு அதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு அவ்வளோவா ஃப்ளைங் பற்றி ஸ்பெசிஃபிக்காக அதுவும் பேச போகிறதில்ல. போர்ட்டிமா அப்படின்னு ஒரு ஏர்போர்ட். போர்ட்டிமா மேடம் தான் கரெக்டாக இங்கிலீஷ் தமிழ் எனக்கு தப்பு சொல்லுங்க. கரெக்டாக பேசுவேன். அவங்க சொல்றது கேள்வி. போர்ட்டிமாவ் அல்கார்வே போர்ச்சுகல். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறோன்னா, ஹலோ, என் பேர் ரகு, நான் ஒரு ப்ரைவேட் பைலட். யூஸ்வலாக யூஎஸில் கலிஃபோர்னியாவில் பாலோ ஆல்டோ அப்படின்னு ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளை பண்ணுவேன். யூஎஸ் ஏர்போர்ட்ஸ்க்கும் இங்கேக்கும் நிறைய சின்ன சின்ன வித்தியாசங்கள் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் மாதிரி இல்லை, ஏர்போர்ட் ஃபுல்லாக வர்றதுக்கு ஒரு கோமாளி ட்ரெஸ்ஸு, ஒரு செக்யூரிட்டி செக்கு, பின்னாடி பார்க்குற பிளேன் இருக்குல்ல, those are ஃபயர் ஃபைட்டிங் பிளேன்ஸ். தண்ணியிலையும் லேண்ட் பண்ணலாம், கீழே இருக்கிற லேண்டிங் கியரில் தண்ணி போட்டு ஃபயர் ஃபைட்டிங். இந்த ஃபயர் ஃபைட்டிங் ஆப்ரேஷன்ஸ்க்கும் நம்ம போகிற மாதிரி சீனிக் ஃப்ளைட்ஸ், அப்புறம் ஸ்கை டைவிங் ஆப்ரேஷன்ஸ் நிறையா, அதுக்கு தான் இந்த ஏர்போர்ட் நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட யூஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்டு அஃப்கோர்ஸ் யூஎஸில் ஓட்டலாம். அப்புறம் யூஎஸ் ரெஜிஸ்டர்ட் பிளேன்ஸ் டெயில் நம்பர் எண்ணில் ஆரம்பிக்கும், அதை ஃப்ளை பண்ணலாம் எங்கே வேணாலும். ஆனால் இங்கே புரியாத பாஷை, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் எப்போவுமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க முக்கால்வாசி ஊரில். இருந்தாலும் கண்டிப்பாக தெரியாத ஊர். ஸோ இந்த பையன் பேர் பெட்ரோ, சின்ன பையன், 23 வயசு, எக்ஸ்ட்ரீம்லி பேஷனட் அபவுட் ஏவியேஷன். சூப்பராக சுற்றி காமிச்சான் எங்களை. அவனோட ஃப்ளை பண்ண போகிறோம். ஹீஸ் கோன் பி த பைலட் இன் கமாண்ட். Always English. Yeah, always. இந்த மாதிரி வெளியூர்லாம் வரும்போது இந்த ஊர் எதுக்கு ஃபேமஸ்ஸு, இந்த ஊர் மக்கள்லாம் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு விக்கிபீடியாவை நோண்டி ஜீனாக்கு நிறையா கதை சொல்லுவேன். உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் போர் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு போர்ட்டிமா. போர்ச்சுகலே மோஸ்ட் ஃபேமஸ் மாமா யார்? கரெக்டு, வாஸ்கோ ட காமா. அவர் காலத்தில் போர்ட்டிமாவில் நிறையா ஷிப் பில்டிங் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ போர்ட்டிமாலையும் சரி, இந்த கோஸ்டல் ரீஜன் அல்கார்வே ஃபுல்லாகவும் சரி, யூரோப்பில் பாக்கி எல்லா ஊர்லேயும் பயங்கரமாக குளிரும் வின்டர் ஆச்சுன்னா. அப்போல்லாம் இங்கே நல்லா வெயில் அடிக்குது, நல்ல கோஸ்ட் இருக்குது அப்படின்னு 2வது ஒரு வீடு வாங்கி போட்டு வின்டர் மாதம்லாம் வந்து இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. லெஃப்ட்டில் லைம்ஸ்டோன் கிளிஃப்லாம் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் லட்சக்கணக்கான வருஷங்கள் பழசு. அதில் ஒரு பயங்கர ஃபேமஸ் கேவ் ஒன்று இருக்குது, பெனகல் கேவ்ஸ் அப்படின்னு பேர். பெனகல் கேவ்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா, மேலே கீழே 2 பக்கமும் அரிச்சு இரோஷன் ஆகி ஓட்ட போட்டு வச்சுருக்கு. அந்த போர்ட்டிமா சைட்லேருந்து ஒரு காயாக் எடுத்துகிட்டு அப்படியே அந்த கிளிஃபை ஸ்லைட்டாக சுற்றி கேவுக்குள்ளே போய் அந்த பீச்சில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. நாங்கள் ஒரு போட் எடுத்துகிட்டு போனோம், அதுவும் செம்மையாக தான் இருந்தது. நீங்கள் ஒரு கயாக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க. அடுத்தது நம்ம தங்கின அல்பியூஃபேரா. இது வந்து பிரிட்டிஷ் டவுன்னா போர்ச்சுகலில் பிரிட்டிஷ் டவுன். பிரிட்டிஷ் மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே கூத்தடிக்கிற டவுன். பயங்கர பார்ட்டிஸ்லாம் நடக்குமா நைட்டில். ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஆஃப் சீசனில் போனோம். ஸோ நாங்கள் வந்து செம்மையாக பீச்லாம் என்ஜாய் பண்ணோம். ஓ, இந்த மேட்டர் சொல்லவே இல்லையே, நம்ம இப்போது மெடிட்ரேனியன் சி மேலே பறந்துட்டுருக்கோம். நேற்றுக்கு பெனகல் கேவ்ஸ் பார்க்க ஒரு ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு போனோம்ல, அதோட கேப்டன் ஒரு செம்ம எந்தூசியாஸ்டிக் கை. அவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டுக்கு போட்டு நிறையா ரேடியோஸ் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு போட் கேப்டன் டால்ஃபின்ஸ் பார்த்தாங்கன்னா ரேடியோவில் சொல்லிடுறாங்க, ஃபுல் ஸ்பீடில் அடிச்சு ஓட்டி டால்ஃபினை சுற்றி ரவுண்டு போட்டு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க.
அந்த டால்ஃபின்ஸுக்கு நாங்கள் ரமேஷ் கிரிஜா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அடுத்தது வில்லமோரா அப்படின்னு ஒரு ரெசார்ட்டோடு. இதை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபாரோ அப்படின்னு இந்த ரீஜனோட கேபிட்டல். அங்கே ஒரு பெரிய ஏர்போர்ட் இருக்குது. அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அது கொஞ்சம் தாண்டி போனோன்னா ஸ்பெயின் வேறு, பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரல. ஸோ அப்படியே லெஃப்ட் எடுக்கிறோம், மலை மேலே போகிறோம். இந்த மவுண்டனஸ் ரீஜன்ஸ்லாம் மக்கள் அவ்வளோவா இல்லை. முன்னாடி இந்த மரத்துல இருந்தெல்லாம் கார்க் பண்ணியிருந்தாங்க நிறையா. கார்க்னா அந்த ஒயின் பாட்டில்லாம் மூடுறது. இப்பயும் போர்ச்சுகல் தான் நம்பர் 1 ப்ரொடியூசர் ஆஃப் கார்க் இந்த வேர்ல்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நார்தர்ன் ஏரியாவில் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம திரும்பி கடல் பக்கம் போவோம். போர்ச்சுகலோட அந்த மூளை பேர் சாக்ரஸ். சாக்ரஸ் ரோமன் ஃபார் சேக்ரம். சேக்ரம்ங்கிறது மூளை. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஹென்ரி த நேவிகேட்டர் அப்படின்னு ஒரு பிரின்ஸ் இந்த ஊருக்கு வந்துட்டு இது ஒரு ஊருக்காக போய் மேப் எப்படி போடுறது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த செயிலிங் மேட்டர்லாம் இங்கே தான் ஆரம்பிச்சிது. அப்போ ஆரம்பித்து போர்ச்சுகல், அப்புறம் யூரோப்பியன்ஸ்லாம் ஆஃப்ரிக்கா போய் இந்தியா போய் நிறைய மேட்டர் பண்ணாங்க. அது உங்களுக்கே ஹிஸ்ட்ரிலாம் தெரியும், அங்கே போவேணாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிட்டி பாயிண்ட் அப்படின்னு ஒரு கிளிஃபோட எட்ஜு. பிட்டி பாயிண்ட் பரிதாபப்பட்ட பாயிண்ட். ஏன் மேட்ருன்னா, அந்த காலத்தில் செயிலர்ஸ்லாம் வந்து ஆஃப்ரிக்கா போயிட்டு இந்தியா சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆகும்ல. அப்போது அந்த செயிலர் மக்களோட ஒய்ஃப்ஸ்லாம் அந்த மேலே நின்றுட்டு பயங்கர ஃபீல் ஆவாங்க. அதுலேருந்து வந்த பேர் பிடி பாயிண்ட். அதை நம்ம ஆக்சுவலாக கீழே போய் பார்ப்போம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இல்லை உங்களுக்கு இந்த வியூ பிடிச்சிருக்கா? பாமர மக்கள் இந்த வியூ தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வெட்டி பந்தாக்கும் வெத்து சீனுக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. So cool, no? லைட் ஹவுஸ் பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் வருது. ஜிபிஎஸ் வேலை செய்யலைன்னா ஒரு பிளேனுக்கு எங்கே போகணுன்னு எப்படி தெரியும்? கப்பல்னால் முக்கால்வாசி க்ளவுட்ஸ் கடையில் தான் இருக்கும். லைட் ஹவுஸை பார்த்து என்ன டிரெக்ஷனில் போகணும் அப்படின்னு தெரியும். பிளேனுக்கு என்ன பண்ணுறது? விஓஆர் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது. விஓஆர்னா விஹெச்எஸ் ஆம்னி டிரெக்ஷனல் ரேஞ்ச் அப்படின்னு. அந்த பின்னாடி மலையெல்லாம் தெரியுதா? அந்த மலைகளுக்கு நடுவில் ஆண்டனா மாதிரி ஒரு பெரிய கிளஸ்டர் இருக்கும். அந்த ஆண்டனா வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் பல்ஸ் விட்டுகிட்டே இருக்கும். அந்த பல்ஸை வந்து நம்ம பிளேனில் உட்காந்துட்டு மேலேயும் கீழே இருக்கிற ஆண்டனாவில் டியூன் பண்ணோன்னா எந்த டிரெக்ஷன்லேருந்து பல்ஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சி நேராக அந்த இடத்துக்கு போகலாம். அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு மேப்பில் போட்டு காமிச்சிருவாங்க. என்னென்ன வியூவாருக்கு என்னென்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அந்த மேப்லேயே இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்ணோன்னா கரெக்டாக அந்த வியூவாருக்கு டிரெக்ஷன் காமிக்கும். அவ்வளோதான் மேட்டர். ஓகே, லேண்ட் பண்ண போகிறோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட். 10 நாள் இருந்தோம் போர்ச்சுகலில். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ், பயங்கர ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். நியூயார்க், பாரிஸ், லண்டன்லாம் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை. சாப்பாடு சூப்பராக இருந்தது. பர்டிகுலர்லி எனக்கு வெஜிடேரியன் ஃபுட் நிறையா கிடச்சிது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த ஊர் மக்கள், இமிகிரேஷன் ஆஃபீஸர்லேருந்து ஆட்டோக்காரர் வரைக்கும் ஒருத்தரும் எங்களுக்கு டைம் கொடுத்து அந்த ஊரை பற்றி நிறையா சொன்னாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா போர்ச்சுகல் கன்சிடர் பண்ணுங்கள். 5 நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னா லிஸ்பன் போர்ட்டோ போங்க. இன்னும் நிறைய நாள் இருக்க போகிறீங்கன்னா இந்த அல்கார்வே ரீஜன் வந்து பாருங்கள். சூப்பராக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.